10th CBSE Mathsல exercise 1.2ல first sum பார்க்குறோம். என்ன கொஸ்டின்ல கேட்காங்கன்னா ரூட் 5 irrational சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். என்னன்னா ரூட் 5 வந்து ஒரு ரேஷனல் நம்பர். சரி, ரேஷனல் நம்பர்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா அது p/q ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ ரூட் 5 ஈக்குவல் டு p/q நீங்க எழுதினாலும் ஓகே, இல்லைன்னா a/b போட்டுக்கிட்டீங்கனாலும் தப்பு இல்லை. ஓகே, ஃப்ராக்ஷன் அந்த மாடல்ல இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ரூட் 5 ஈக்குவல் டு a/b போட்டுக்கிட்டேன். இதில் a அண்ட் bன்றது வந்து கோ ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ப்ரைம் நம்பர்னா என்ன? இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இப்போ 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னா அந்த நம்பரும் 1. ஓகே, அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும், அந்த நம்பரும் அப்புறம் 1. இது ரெண்டும் தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸை வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ப்ரைம் நம்பர்னா என்னென்னு தெரிஞ்சிட்டோம். கோ ப்ரைம்னா என்ன அப்படின்னா இப்போ ப்ரைம் நம்பர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அடுத்த ப்ரைம் நம்பர் என்னன்னா 3. ஸோ இது ரெண்டு கோ ப்ரைம்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கோ ப்ரைம் இருக்குது, இப்போ இதுதான் a/b-யாக இருக்குது. அப்போ 2/3 இதோட காமன் ஃபேக்டர் இல்லை, நீங்கள் அடித்து கொடுக்க முடிஞ்சால் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 1 தான். ஓகே, இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான். அதை விட்டுட்டு வேறு எந்த நம்பர் காமன் ஃபேக்டராக வந்தாலும் அதை நம்ம கோ ப்ரைம் சொல்ல முடியாது. அப்போது இந்த ரெண்டு ஏ அண்ட் பிக்கு இடையில காமன் ஃபேக்டரே இருக்கக்கூடாது. சப்போஸ் காமன் ஃபேக்டர் வந்துருச்சுன்னா இந்த ரூட் 5 வந்து நம்ம ரேஷனல் சொல்ல முடியாது, இர்ரேஷனல் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரூட் 5 p/q ஃபார்மில் எழுதிக்கிட்டோம். அதனால் ரூட் 5 ஈக்குவல் டு a/b அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ ரூட் 5 ஈக்குவல் டு a/b. இப்போது இது வந்து ரூட் 5 இருக்குது. இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ரூட் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு a/b. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம்? ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 ஈக்குவல் டு 5. அப்போ என்னவாகும்? இது 5. இப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இந்த b ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் இந்த சைடு டிவிஷனில் இருக்க b ஸ்கொயர் இங்கே வரும்போது 5 இன்ட்டு b ஸ்கொயர்டுன்னு வரும், ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போது உங்களுக்கே தெரியுது 5 இன்ட்டு b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா இந்த 5ஆல் நம்ம a ஸ்கொயரை டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 5 கூட ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு a ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்படி தானே இதோட அர்த்தம். அப்போ இந்த நம்ம a ஸ்கொயரை வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியும். 5 டிவைட்ஸ் a ஸ்கொயர். a ஸ்கொயரை 5ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக ஏவையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 5 டிவைட்ஸ் a. அப்போ a அப்படிங்கிறது இப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 5ஓட மல்டிபிள் சொல்லுவோம். அப்போ a ஈக்குவல் டு 5c. சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது என்ன வேணால் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் எழுதிக்கலாம். வேர் c இஸ் எனி கான்ஸ்டன்ட்டு, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் சின்றது. இதை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. a ஈக்குவல் டு 5c. இப்போது நமக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த ஈக்குவேஷன் இதில் இதை எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த ஏக்கு பதில் இப்போ நம்ம ஏன்றது என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a ஈக்குவல் டு 5cன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சிருக்க இந்த 5c, a ஈக்குவல் டு 5cன்னு இருக்குல்ல, அதை நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். அப்போது 5c, ஏக்கு பதில் 5c த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 5ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த c-ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, c-ஐ ஸ்கொயர் பண்ணால் c ஸ்கொயர். ஓகே, இப்போ b ஸ்கொயர் மட்டும் நமக்கு வேணும். அப்போ b ஸ்கொயரை இந்த சைடு வச்சுக்குவோம். இந்த 5 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஸோ c ஸ்கொயர்
அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா 5c ஸ்கொயர், அதாவது 5 இன்ட்டு c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். 5 கூட ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு b ஸ்கொயர் கிடைக்குது. அப்போது நம்ம b ஸ்கொயரை 5ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 5 டிவைட்ஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆல்சோ 5 டிவைட்ஸ் b ஸ்கொயரை 5ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக bஐயும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 5ஆல் bஐ டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா bஐ வந்து என்னன்னு சொல்லலாம், 5ஓட மல்டிபிள்னு நம்ம சொல்லலாம். அப்போ 5c. ஓகே, இப்போது ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஏயோட வேல்யூ ஈக்குவல் டு 5c. இப்போ இங்கே 5 இருக்கா, இப்போ பியோட வேல்யூ பாருங்கள், அதுவும் 5c தான். அப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு காமன் ஃபேக்டர் வரக்கூடாது. ஏன்னா ஏ அண்ட் பின்றது வந்து கோப்ரைம்ஸ்னும் போது அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அப்போ இங்கே 5ன்னு வந்திருக்கு காமன் ஃபேக்டர். அப்போ நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா ஒரு அசம்ஷன் இஸ் ராங்னு போட்டுட்டு √5 வந்து ஒரு இர்ரேஷனல் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான் இந்த சம். Okay, so our assumption is wrong. √5 is irrational. ஏன்னா இது ரேஷ்னலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம், இன்ட்ரெஸ்டிங்கான சம். எக்ஸாமில் √5க்கு பதில் √3 கேட்கலாம், √7 கேட்கலாம், √11 கேட்கலாம். எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் நமக்கு காமன் ஃபேக்டராக வரும். ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ன்றதால இதை நல்லாவே புரிஞ்சு செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் வேணுன்னா மேலே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரூவ் தட் 3 + 2 √5 இஸ் irrational சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேஷனல் சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ லெட் 3 + 2 √5 பி ரேஷனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரேஷனல்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா p/q ஃபார்மில் இருக்கணும். ஸோ p/q பதில் நான் a/bன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போது இந்த ரூட்டில் இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிட்டோம். ஓகே, இதை இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடறோம் 3. அப்போ 2 √5 நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த 3ன்றது இந்த சைடு வரும்போது a/b -3ன்னு வரும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா வேர் a and b are co-primes and b is not equal to 0. இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல எழுதிடணும். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மையே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கோப்ரைம்ஸ்னால் என்னது, காமன் ஃபேக்டரே வரக்கூடாது. ஓகே, இப்போது நம்ம இந்த ரூட்டில் இருக்க 2 √5 இருக்கு இல்லையா, இந்த டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 3ஐ வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ a/b -3. இப்போ இது என்னென்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து ஹோல் நம்பரில் இருக்கிறதுனால இதையும் அதே மாதிரியே நம்ம கன்வெர்ட் பண்ணுறக்காக கீழே 1ன்னு போட்டுக்கிறோம். இப்போது இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழேயே எழுதிக்கணும். அப்போ b × 1ன்றது b. ஓகே, இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a × 1ன்றது a தான். இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். b × 3ன்றது 3b. இப்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ்ஸு. அப்போ அந்த மைனஸை இங்கே எழுதிக்கணும். ஓகே, அவ்வளோதான், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு 2 √5. இப்போது நம்ம இந்த √5 மட்டும்
இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இந்த 2 என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ √5 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 3b டிவைடட் பை 2 இன்ட்டு b 2b. ஓகே, இப்போது இதில் √5 அப்படிங்கிறது இர்ரேஷ்னல். ஓகே, இது என்னது, இர்ரேஷ்னல். இந்த சைடு இருக்கிறது ரேஷ்னல். இது இர்ரேஷ்னல். இந்த டேர்ம் இது வந்து ரேஷ்னல். அப்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, கான்ட்ரடிக்ஷன். அப்போ நம்மளோட அசம்ஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த நம்பர் அதாவது கொடுத்துருக்க 3 + 2√5 இஸ் இர்ரேஷ்னல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இர்ரேஷ்னல். அதுக்கு முன்னாடி அவர் அசம்ஷன் இஸ் ராங் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறதுனால. அவ்வளோதான். இப்போ நம்மளோட செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10th CBSE மேக்ஸில் இப்போது நம்ம 1.2ல் தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம். 1/√2 இதை வந்து இர்ரேஷனல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதே சேம் கான்செப்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இதை ரேஷனல் சொல்லி எடுத்துக்கணும். இப்போ லெட் 1/√2 இஸ் ரேஷ்னல். ஸோ ரேஷ்னலாக இருந்தால் இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/√2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், a/b ஃபார்மில் இருக்கணும். அப்போ இதை வந்து இப்போ இந்த பியை வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே டிவிஷனில் இருக்க பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ பி. இப்போ இந்த √2 இருக்கு இல்லையா, இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது இப்படி வந்துடும். ஓகே, a இன்ட்டு √2. இப்போ நமக்கு வந்து √2 மட்டும் வேணும். அப்போ அந்த √2 கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்க a வந்து இந்த சைடு வரும்போது என்னவாகும், டிவிஷனில் வரும். அப்போ b/a ஈக்குவல் டு 2√2. அப்போது இது வந்து இர்ரேஷ்னல். அப்படி தானே. இந்த b/a அப்படிங்கிறது வந்து ரேஷ்னல், இது ரேஷ்னல். இப்போது இது வந்து கான்ட்ரடிக்ஷன். அப்போ நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். அதனால் இந்த 1/√2 அப்படிங்கிறது வந்து இஸ் இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நீங்களே எழுதிக்கோங்க. அவர் அசம்ஷன் இஸ் ராங், இந்த கான்ட்ரடிக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்களே எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, 7/√5. ஸோ அதே தான். இதை என்னென்னு எடுத்துக்க போகிறோம், நம்ம ரேஷனல் இருக்க போகிறோம். ஸோ லெட் 7/√5 பி ரேஷ்னல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, 7/√5 பி ரேஷ்னல். ஸோ ரேஷ்னலாக இருந்தால் என்ன கண்டிஷன், 7/√5 ஈக்குவல் டு a/b. அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டையும் இது பண்ணுறோம், இது ரெண்டையும் இது பண்ணுறோம். அப்போ 7b ஈக்குவல் டு a இன்ட்டு √5. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க a இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், 7b டிவைடட் பை a ஈக்குவல் டு √5. இப்போ √5 அப்படிங்கிறது வந்து இர்ரேஷ்னல் அதுதானே. அதே மாதிரி இர்ரேஷ்னல். இப்போ 7b டிவைடட் பை a அப்படிங்கிறது ரேஷ்னல். ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பர் 7/√5 அப்படிங்கிறது வந்து இஸ் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சம்மை முடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ அதை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 + √2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம இதை செய்கிறோம். ஓகே, உங்கள் புக்கில் வந்து 7/√5 கொடுக்கல, 7√5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடிஷனலாக அதை கற்றுக்கிட்டோன்னு நினச்சிக்குவோம். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க சம் செய்ய போகிறோம். ஸோ 7√5 இதை வந்து நம்ம இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அதை வழக்கம் போல் நம்ம வந்து ரேஷ்னல் சொல்லி இதை எடுத்துக்கணும். அப்போது லெட் 7√5 பி ரேஷ்னல். அப்போ இது ரேஷ்னலாக இருந்தால் என்ன கண்டிஷன், 7√5 ஈக்குவல் டு a டிவைடட் பை b நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ a டிவைடட் பை பின்னு எடுத்துக்கிட்டோன்னா
இப்போ நம்ம ரூட் 5 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். இதை மட்டும் வச்சுட்டோம்னா இந்த 7 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரும்போது என்னவாகும், டிவிஷனில் வரும். அப்போ ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடுச்சு. ஸோ இதுதான். அப்போ 7a டிவைடட் பை 7bன்னு கிடச்சிருக்கு. இந்த நம்பர் வந்து irrational, இந்த நம்பர் வந்து rational. ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். இது ரேஷ்னல், இது irrational. ஓகே, அப்போது நீங்களே எழுதிடுங்க. இது வந்து கான்ட்ரடிக்ஷனில் இருக்குது. அதனால் நம்மளோட அசம்ஷன் ராங்குன்னு போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க 7 × √5 இது வந்து இஸ் irrational சொல்லி எழுதிக்கோங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்கதை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒரு சம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது புக்கில் இல்லை, இது நம்மளாக இது 7 √5 நான் 7 டிவைடட் பை √5ன்னு எடுத்துக்கிட்டதுனால இந்த சம் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா சம் படித்தோன்னு நினச்சிக்கோங்க. அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். அடுத்த புக்கில் என்ன சம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷன் வந்து 6 + √2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம irrational சொல்லி ப்ரூவ் பண்ணணும். வழக்கம் போல் நம்ம வந்து இதை வந்து ரேஷ்னல் சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ லெட் 6 + √2 பி ரேஷ்னல். இது ரேஷ்னல்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/b ஃபார்முலா இருக்கணும். அப்போ 6 + √2 ஈக்குவல் டு a டிவைடட் பை b. இப்போ a டிவைடட் பை bனா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரூட்டில் இருக்க நம்பரை மட்டும் இந்த சைடு வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த 6 ப்ளஸில் இருக்கு இல்லையா, இது இந்த சைடு வரும்போது என்னவாகும், மைனஸில் வரும். ஸோ √2 is equal to a divided by b + 6 இந்த சைடு வரும்போது -6. அப்போ 6 டிவைடட் பை 1ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும். b × 1 b தான். இப்போ 1 × a வந்து a, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ், அதை எழுதிக்கிட்டோம். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 6 × bன்றது வந்து 6b. ஓகே, ஈக்குவல் டு இந்த சைடு √2 இருக்குது. இப்போ இந்த √2 அப்படிங்கிறது irrational. ஓகே, irrational. இந்த டேர்ம் ஃபுல்லாக சேர்ந்தது வந்து ரேஷ்னல். அப்போது இந்த சைடு வந்து irrational இருக்குது, இந்த சைடு ரேஷ்னல் இருக்குது. ரெண்டும் ஈக்குவல் சொன்னால் அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதனால் நம்மளோட அசம்ஷன் ராங்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்க 6 + √2 இஸ் irrational அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சிச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ நம்ம அடுத்து செகண்ட் சாப்டர் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும்னா மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சம்மில் மட்டும் டவுட் இருக்குங்க, எனக்கு மேக்ஸ் டியூஷன்லாம் வேணாம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் கமெண்ட் பாக்ஸில், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாக நீங்கள் ஆட் ஆகிக்கலாம்.